ஒரு காலத்தில் இது பெரிய விவசாய பண்ணை நடந்த இடம். இந்த இப்போ ஒரு ஓவர்ஹெட் டேங்கெல்லாம் இருந்து இடிஞ்சு கிடக்கு. இப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே விவசாயம் நடக்கிற மாதிரியே இல்லை. இந்த இடம் தெய்வநாயகப்பேரிக்கும் இங்கே முதலைக்குளம்னு ஒரு ஊர் இருக்குது. இதான் முதலைக்குளம். ஆமாம், முதலைக்குளங்கிற ஊருக்கு இடையில இருக்குது. அங்கிட்டு பானாங்குளம் மணிமுத்தார் கால்வாய் ஒன்று போகும். இங்கே மூன்றடைப்பு. ஆனால் இந்த இடம் வந்து மூலக்கரவட்டி டவுன் பஞ்சாயத்துக்குள்ள இடம். இங்கே ஆல்ரெடி 3 போர்வெல் போட்டிருக்காங்க 300 அடி ஆழத்துக்கு. தண்ணி லீக், தண்ணி இல்லை. இந்த ஏரியாவுடைய பொதுவான ஜியாலஜி, அதாவது பாறை அமைப்பு மேற்கே கிழக்க. ஸோ வடக்கு இருந்து தெற்கு நோக்கி இது முதல் ஸ்கேன் நடக்கு 600 அடி ஆழத்துக்கு. இந்த பெல்ட்டு இதுக்கு நேராக மேற்க வந்து மூன்றடைப்புக்கும் பானாங்குளத்துக்கு இடையில் உள்ள பெல்ட்டு சிங்கிகுளம் அந்த வழியாக போகும். கடினப்பாறை உள்ள சார்னாகிட்டுங்கிற புழு மெட்டல் ராக்கு தான் இங்கே வரும். 60 அடி, அதிகப்படி 80 அடி ஆழத்துக்குள்ளே வரக்கூடிய தண்ணி மிக மிக முக்கியம் அந்த ஏரியாவில். ஏதாவது ஈரம் எதுவும் வந்துச்சா? எத்தனை அடியில் வந்துச்சு? 40 அடி, 40 அடி, 50 அடி. அதுதான் இந்த ஏரியாவுடைய பொதுவான ஜியாலஜி. அதுதான் கீழே போய் ஆழத்தில் பிரேக் ஆகிறது என் அனுபவத்தில் இங்கே ஆகலை. பத்தினிப்பாறைங்கிற ஊரில் மட்டும் 400 அடிக்கு கீழே பிரேக் ஆச்சு. பத்தினிப்பாறைக்கு இங்கே ரொம்ப தூரம் தள்ளி இருக்குது. வடக்க நமக்கு வடமேற்கு திசையில் இருக்குன்னு வைங்களேன். இந்த லைனுங்கிறது பானாங்குளம், இந்த மலையடிப்பட்டின்னு ஒரு ஊர் உண்டு, சிங்கிகுளம். இந்த லைனு இது உள்ள பாறை ஏரியா தான். ஓகே. இங்கிட்டு நம்ம மூலக்கரப்பட்டியும் ஃபுல்லாக பாறை தான். நம்ம ஒரு இடத்த வாங்கிறது, விவசாயம் பண்ணணும், நிறைய தண்ணி உருவாக்கணும், விவசாயம் பண்ணணுங்கிற ஆர்வம், ஆசை, தேவை இருக்குது. கண்டிப்பாக. அதுக்கு தகுதியான இடம் தானா இது அப்படிங்கிற ஆராய்ச்சி தான். தகுதியான இடம்னா என்ன? நிலத்தடி நீர் வளம் இருக்கா, நமக்கு தேவையான நிலத்தடி நீர் வளம் இங்கே இருக்கா இல்லையாங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்க. இதில் முதல் ஸ்கேன் முடிஞ்சது 2 இடம் அடையாளம் இருக்குது. 5வது மீட்டர்லேயும் 25வது மீட்டர்லேயும் ரெண்டுமே 60 அடிக்குள்ளே உள்ள ஈரம்தான். இப்போ இந்த 25வது மீட்டருங்கிறது இந்த போரினுடைய சரம். இதில் ஈரம் வந்ததுக்கு தான் சொல்கிறாங்க. 60 அடிக்குள்ளே தான் வந்திருக்கும். கரெக்டாக அதனுடைய ரிப்போர்ட்டு தான் இது. அது 5வது மீட்டர், அது சுமாரான ஒரு ரிப்போர்ட். அது 25வது மீட்டரில் இந்த இடம். அங்கே ஒரு போர் போட்டிருக்காங்க. இப்போ முதல் ஸ்கேனில் 2 பாயிண்ட் அமைஞ்சாலும் அது ரெண்டுமே அங்கே உள்ள 2 போர்னுடைய தன்மையை தான் காட்டுது. இந்த 25வது மீட்டரில் உள்ள அடையாளம் இந்த போர். இது ஆல்ரெடி 40 அடி கேசிம்பி போயிருக்கிறீங்க. 60 அடிக்குள்ளே ஈரப்பதம் தான், அதுக்கெல்லாம் தண்ணி வரலன்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இனி கிழக்கையோ மேற்கையோ பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா மேற்கு கிழக்கு தான் இங்கே நீரோட்டம், பாறை அமைப்பு. அதனால் கொஞ்சம் மேற்க தள்ளி மறுபடியும் தெற்க நோக்கி அடுத்த ஸ்கேன் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே இன்னொரு போர் போட்டு சும்மா கிடக்கு. அதனால் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் மேற்க தள்ளி தெற்க வடக்க பார்க்க போகிறோம். 2வது ஸ்கேன். இது தெற்க நோக்கி 2வது ஸ்கேன். விஞ்ஞானங்கிறது அது உள்ளதை உள்ளபடி உணர வைக்கணும். அந்த உண்மையை உணர்ந்து தான் நம்ம செயல்படணும். நம்ம தேவை இருக்குது, ஆசை இருக்குதுன்னு சொல்லி பூமியை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. அதனுடைய உண்மை தன்மையை, அதுக்கு கீழே தங்கம் இருந்தால் தங்கத்தை எடுக்க வேண்டியதான், வைரம் இருந்தால் வைரத்தை எடுக்கணும், தண்ணி இருந்தால் தண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இல்லை கருங்கல் பாறை இருக்குன்னா கருங்கல் கோரி அமைச்சிட வேண்டியதான். பூமியை வந்து நம்ம மாற்ற முடியாது. அதனுடைய தன்மையை உணர்ந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய வளத்தை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான். இங்கே 2வது ஸ்கேனும் 600 அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இந்த இடத்தினுடைய தெற்கு ஓரம் 3வது ஸ்கேன் இதோட முடியுது. இந்த இடம் மேற்கொண்டு இங்கே ஸ்கேன் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி 2 போர் போட்டிருக்காங்க. 2வது ஸ்கேன்லேயும் 2 இடம் சுமாரான இடம் அடையாளம் வச்சுருக்கு.
நல்ல பவர் பம்ப் ஈல்டு கிடைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ரிப்போர்ட் இன்னும் கிடைக்கல. இந்த 3வது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம். அது 100 மீட்டர் ஆழத்தில் ஒரு பிரேக் காணப்படுது. இது வரைக்கும் பார்த்ததில் இதுதான் பெஸ்ட் இடம். ஒரு 80 அடி ஆழத்துலேருந்து அதிகப்படி 350 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பாறை முறிஞ்சி ஒரு பிரேக் காணப்படுது. 60 அடிக்குள்ளே ஒரு ஈரம், அதுக்கு கீழே 80 அடி ஆழத்துலேருந்து 350 அடி ஆழத்துக்குள்ளே ஒரு பாறை பிரேக் காணப்படுது. 1வது ஸ்கேன் 2வது ஸ்கேன் பக்கத்துலேயே அவங்க ஆல்ரெடி போட்ட 2 போர் இருக்கனால அங்கே போர்வெல் போட வேண்டாம். போர்வெல் போட நினச்சா இந்த இடம் தான் போர்வெல் போடணும். நான் பிஸியாக இருந்தேன், அப்போ கூப்பிட்டீங்க. சரி, இப்போ ஸ்பாட்டில் தான் இருக்கும். வண்டி ரெடியாக இருக்கா? இப்போ அனுப்பிச்சுட்றீங்களா? உடனே அனுப்பிச்சுடுங்க பாப்பா. ஓகே, இங்கே ஸ்பாட்டுக்கு வர சொல்லுங்கள். எவ்வளோ நேரத்தில் வரும்? 1 மணி நேரம். ஓகே சார், வர சொல்லுங்கள். இந்த 4வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட் அமையலை. இது 5வது ஸ்கேனு. இது வேறு ஒரு இடத்துல உள்ள அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய வேறு ஒரு இடம், ஒரே ஏக்கர் இடம். அந்த 3வது ஸ்கேன் பாயிண்ட்டே ஓரளவுக்கு கம்ப்ரஸர் ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உடனே போர்வெல் வண்டியை வர சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். இந்த 5வது ஸ்கேன்லேயும் பெரிய அளவில் பாயிண்ட் எதுவும் அமையலை. இந்த ஒரு ஏக்கர் இடத்துல வடக்கு நோக்கி இது 6வது ஸ்கேனு. இந்த 6வது ஸ்கேன்லேயும் பாயிண்ட்டு அமையலை. இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு. 60 அடிக்குள்ளே 2 ஈரப்பதம் 2 இடம் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இது 80 அடிக்குள்ளே ஒரு ஈரப்பதம் உள்ள இடம். 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு. இதுதான் இருக்கிறதுல கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு கம்ப்ரஸர் ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பொருள் போட பரிந்துரை. அந்த 3வது ஸ்கேனு. 4வது ஸ்கேனில் அடையாளம் இல்லை, 5வது ஸ்கேன் அடையாளம் இல்லை, 6வது ஸ்கேன்லையும் அடையாளம் இல்லை. பொதுவாக இந்த ஏரியா, அதாவது தெய்வநாயகப்பேரிக்கு நேர மேற்க அந்த பானாங்குளம் மூன்றடைப்புக்கு இடையில் உள்ள பகுதிக்கு நேர கிழக்கு உள்ள இடம் இது. 60 அல்லது 100 அடிக்குள்ளே வரக்கூடிய ஈரப்பதம் மட்டும்தான், அல்லது அதிகப்படி 1 இன்ச்சு ஈல்டு கம்ப்ரஸர் பயன்படுத்தலாம்.